இதெல்லாம் நான் கொடுத்த மனுக்கள் 180 மனுக்கள் நான் இது வரைக்கும் கொடுத்துருக்குறேன். ஆனால் எனக்கான தீர்வு இது வரைக்கும் கிடைக்கல. எங்களோட வேலியை உடச்சிக்கிட்டு எங்கள் வீட்டு வாசல், எங்கள் வேலியை சைடு வழியாக உடச்சிக்கிட்டு வந்து, கம்பி வேலியை உடச்சிக்கிட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து 20 பேர், பஞ்சாயத்து தலைவர் உட்பட 20 பேர் வந்து கொட்டாய் போடுறாங்க. நாங்கள் இல்லாத நேரத்தில் ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்குது. இந்த மாதிரி கூரை கொட்டாய் போட்டு ஒரு கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் நடந்திருக்குது. நான் வெளியில் போகும்போது என் காரை வழிமறித்து, காரை அடித்து உடச்சி, இந்த காருக்குள்ளே நான் இருக்கேன் பாருங்கள், இது என்னோடய அசண்ட் கார் போகும்போது எதிர மாதிரி குறுக்க வந்து வலுக்கட்டாயமாக என்னை நிறுத்தி கிட்டத்தட்ட 12 பேர் அடித்து, காரை அடித்து மயக்க நிலையில் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆனேன். எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரவுடி வந்து எங்களை கொலை மிரட்டல் விடுறான். 24 மணி நேரத்தில் உங்களை தூக்குறேன் பார்க்குறியா? இன்னொருத்தர் சொல்கிறான், இவன் பைத்தியக்காரன்டா, இவனை அப்படியே பீஸாக கட் பண்ணா அப்படிங்கிறான் ஒருத்தன். ஆனால் அந்த இடத்த வந்து டிஎஸ்பி சரவணன்கிறவர் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி அனுப்பிச்சிட்டாரு. அவன் என்ன பேச்சு பேசுகிறான் பாருங்க. நான் வந்து சைக்கோங்கிறான் அவன். நான் வந்து இவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்களுக்கும் பிரச்சனை யாரு? சுவாமிநாதன் தான் பிரச்சனை. இந்த சிதம்பரம் ஒரு ரிட்டையர் வாத்தியார் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம ஆக கீழ்த்தரமான வார்த்தை என்ன, அந்த ஆக கீழ்த்தரமான வார்த்தையை பேசிட்டு ஓடி போகிறான் அந்த ஆள். நான் சொல்கிற தகவல்கள் பொய்ன்னு தெரிஞ்சால் என் மேலே சட்டப்படி வழக்கு பதிவு செஞ்சு என்ன சிறையில் அடைக்கலாம். அது 26/1 சர்வே நம்பரில் உள்ள ஊழலையும், அங்கே அரசு நிலங்களை பட்டா பண்ணியிருக்காங்க, கோயில் நிலத்தை பட்டா பண்ணியிருக்காரு. எல்லாமே அந்த சுவாமிநாதன்கிற அந்த ஒரு நபர் வந்து அந்த ஊரையே எங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு இன்றைக்கி ஊரையும் பகையாக்கி எங்களையும் பகையாக்கி எங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டு பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டு முதல்வர் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் இதை தெரியப்படுத்துகிறேன். இந்த ஊடக வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் நான் தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாம் இதில் இருக்குது. நான் சொல்கிற செய்திகள் ஏதாவது உண்மைன்னா என் மேலே தண்டனை எடுக்கலாம் நீங்கள் சட்டப்படி வழக்கு செஞ்சு. ஆனால் அந்த சுவாமிநாதன், சிதம்பரநாதன், ரவிச்சந்திரன் அப்படிங்கிற 3 பேர் அவ்வளோ ஊழல் செஞ்சு ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. எப்படி நடத்துவாங்க? அவங்க வீட்டில் உள்ளவங்களை 5 பேரையே போட்டுக்கிட்டு அவங்க வந்து அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பின்னு போட்டால் நிர்வாகம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இன்னைக்கு எழுதலாம்னு சொல்லு. 8:30 மணிக்கு சம்மன் கொடுக்குற அளவுக்கு என் வீட்டுக்கார ரேப் பண்ணிட்டாரா இல்லை கொலை பண்ணிட்டாரா? என்ன பண்ணாரு அவரு? 8:30 மணிக்கு நீ சம்மன் கொடுக்க வர என் வீட்டுக்கு 20 போலீஸை கூப்பிட. நீ என்ன இந்த மாதிரி பேசுற? 20 போலீஸை கூப்பிடுமாங்கிறாரு அவரு. நீ 20 போலீஸை, நான் தமிழ்நாட்டு உள்ள அத்தனை போலீஸை நீ கூப்பிடு, நான் பேசுறேன். நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். நாகப்பட்டினத்து பக்கத்தில் ஒருத்தூருங்கிற கிராமத்தில் நான் குடும்பத்தோடு வசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சிங்கப்பூரில் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக 12 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். இடையில் 2020ஆம் ஆண்டு நான் ஊருக்கு வந்த பொழுது தான் இந்த சம்பவம் நடந்தது. அந்த ஒருத்தூர் கிராமத்தை சேர்ந்த சிதம்பரநாதன், சுவாமிநாதன், ரவிச்சந்திரன் இவங்க 3 பேரும் அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளி நடத்திட்டு வராங்க. அவங்க எங்களோட நிலத்தை அபகரிக்கணுங்கிற நோக்கத்தோட பல இன்னல்களை எங்களுக்கு கொடுத்தாங்க. இது சம்பந்தமான புகார்களை வந்து நான் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எஸ்பி, டிஐஜி, டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி எல்லாருக்குமே நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த 4 வருஷங்களில் அடுத்தடுத்த குற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்ததே ஒழிய எனக்கான தீர்வு கிடைக்கல. நான் மனுக்கள் கொடுத்ததோட விவரங்கள் வந்து இதெல்லாம் நான் கொடுத்த மனுக்கள் 180 மனுக்கள் நான் இது வரைக்கும் கொடுத்துருக்குறேன். ஆனால் எனக்கான தீர்வு இது வரைக்கும் கிடைக்கல. என்னுடைய மைத்துனர் எஸ் தமிழ்ச்செல்வன்கிறவர் ஒரு மர்மமான முறையில் இறந்ததுக்கு பிறகு தான் அந்த ஊரில் நாங்கள் 7 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். எந்த துன்பமும் எங்களுக்கு வந்ததில்லை. என்னுடைய மைத்துனர், இவங்க என்னோட மனைவி, இவங்களோட அண்ணன் தான் எஸ் தமிழ்ச்செல்வன். அவர் அந்த ஊரில் உள்ளவர். அவரோட மரணத்திற்கு பிறகு தான் மர்மமான மரணம். அவர் வாகனத்தில், இருசக்கர வாகனத்தில் போயிட்டுருக்கிறாரு. ஒரு மாடு குறுக்க வந்துடுச்சுது, அடிபட்டுச்சு, 2 நாளில் இறந்துட்டார். இதுதான் அப்போ உள்ள சீனு. அதுக்கு பிறகு தான் நான் காரில் போயிட்டுருக்கும்போது என்னோடய காரை வழிமறித்து ஒரு 12 பேர் தாக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிறேன். எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த கேஸ் வந்து வழக்குக்கு விசாரணைக்கு வராமலே 13 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து டைரக்ஷன் வாங்கி, டைரக்ஷன் வாங்கின பிறகும் 7 மாதம் கழித்து தான் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணுறாங்க. இப்போவும் அந்த கேஸ் 3 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. 58 வாய்தா இது வரைக்கும் போயிருக்குது. இன்னும் அரசு தரப்பு சாட்சி விசாரிக்கப்படலை. அதுக்கப்புறம் அப்போ ஜாமீனில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஜாமீனில் இருக்கிறவங்களே 21/1/2023 அன்னைக்கு நாங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் எங்களோட வேலியை உடச்சிக்கிட்டு எங்கள் வீட்டு வாசல்
எங்கள் வேலியை சைடு வழியாக உடச்சிக்கிட்டு வந்து, கம்பி வேலியை உடச்சிக்கிட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து 20 பேர், பஞ்சாயத்து தலைவர் உட்பட 20 பேர் வந்து கொட்டாய் போடுறாங்க, ஒரு கூரை கொட்டாய் போடுறாங்க. இந்த கூரை கொட்டாய் போடுறதுக்கான காரணம் என்னன்னு இது வரைக்கும் தெரியல எனக்கு. இதில் இருக்கிறவங்களில் 5 பேர் வந்து ஜாமீனில் இருக்கிறவங்க. இது வரைக்கும் நான் எந்த குற்றமும் செய்ய மாட்டேன் இனிமேட்டு அப்படின்னு நாகப்பட்டினம் JM1 ஜாமீன் வாங்கிட்டு வந்தவங்க திரும்ப அதே தப்பை செய்கிறாங்க. இந்த கொட்டாய் போட்டு இந்த கொட்டாய் இன்னும் நான் எடுக்கலை, இது என்ன காரணத்துக்காக போட்டாங்க, அதோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாமல் நான் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது ஆர்டிஓ விசாரணைக்கு வந்துச்சு. ஆர்டிஓ சார் வந்து எங்களுடைய ஆவணங்களை வாங்கி செக் பண்ணாங்க. எதிர்த்தரப்பு ஆவணங்கள் எந்த விதமான ஆவணங்களும் அவங்க சமர்ப்பிக்கவே இல்லை. அதையும் அவங்களோட ஆர்டரில் குறிப்பிட்டிருக்காங்க. எங்களோட இடத்துக்குள்ளே வெளியாளுங்க யாரும் போகக்கூடாது அப்படின்னு CRPC 145 ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் செஞ்சவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்க வந்து வேலையை உடச்சிக்கிட்டு வந்து என் வீட்டு வாசலில் போட வேண்டிய அவசியம் என்ன, அதோட தேவை என்ன, என்ன காரணத்துக்காக அவங்க போட்டாங்க. அதுவும் நாங்கள் இல்லாத நேரத்தில் ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்குது. இந்த மாதிரி கூரைக்கொட்டாய் போட்ட ஒரு கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் நடந்திருக்குது. நான் வெளியில் போகும்போது என் காரை வழிமறித்து காரை அடித்து உடச்சி, இந்த காருக்குள்ளே நான் இருக்கேன் பாருங்கள், இது என்னோடய அசென்ட் கார் போகும்போது எதிர மாதிரி குறுக்க வந்து வலுக்கட்டாயமாக என்னை நிறுத்தி கிட்டத்தட்ட 12 பேர் அடித்து காரை அடித்து மயக்க நிலையில் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆனேன். ஆனால் அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட SI கலியபெருமாள்ங்கிறவர் வந்துட்டு அந்த 2:30 மணிக்கு வந்த நேரத்தை பற்றி அவர் குறிப்பிடாமல் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து செய்தி வந்து தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாகனத்தோட ஒளிப்பதிவு எதுவும் செய்யவில்லை, எந்த ஃபோட்டோவும் அவர் எடுக்கவே இல்லை. ஒரு போலி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு FIR போட்டுட்டு உண்மையான ஆதாரம், இந்த காரை உடஞ்ச காரை எடுத்துகிட்டு வந்தவரே SI கலியபெருமாள் தான், ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தவர். ஆனால் அதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணல. அவர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன கண்ணாடி துகள்கள் தான் இருந்துச்சு. பார்வை மகஜரில் வந்து சின்னோண்டு கண்ணாடி துண்டு தான் இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடி துண்டு தான் JM கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த கார் வந்து RTO கிட்ட இன்ஸ்பெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போனதே 13 நாள் கழிச்சு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சம்பவம் நடந்தது 17ஆம் தேதி, 2/6 தான் RTO இன்ஸ்பெக்ஷன் கொண்டு போயிருக்காங்க. RTO இன்ஸ்பெக்ஷன் வந்து அவர் பண்ணிவிட்டு அவர் வந்து 10,500 சேதார மதிப்பு போட்டிருக்கிறாரு. ஆனால் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணல, அவங்க சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ணல, இவங்களே மேனுவலாக எழுதி அதை தான் சார்ஜ் ஷீட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. நான் RTIயில் போட்டு RTO கொடுத்த ரிப்போர்ட்டை நான் வாங்கி அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து JM கிட்ட அதை சரண்டர் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி எங்களுக்கு எதிராக ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்த குற்ற நிகழ்வுகள் ஒன்றுத்துக்கும் நடவடிக்கையே இல்லை. முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரவுடி வந்து எங்களை கொலை மிரட்டல் விடுறான். 24 மணி நேரத்தில் உங்களை தூக்குறேன் பார்க்குறியா, இன்னொருத்தர் சொல்கிறான் இவன் பைத்தியக்காரன்டா, இவனை அப்படியே பீஸாக கட் பண்ணடா அப்படிங்கிறான் ஒருத்தன். இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு வந்து போலீஸ் வந்து ஒரு சில அதிகாரிகள் இதை நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்காது. ஆனால் அந்த இடத்த வந்து DSP சரவணன்கிறவர் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி அனுப்பிச்சிட்டாரு. அவன் என்ன பேச்சு பேசுகிறான் பாருங்க. நான் வந்து சைக்கோங்கிறவன், நான் வந்து இவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்களுக்கும் பிரச்சனை யார், சுவாமிநாதனுங்கிறது தான் பிரச்சனை. அவர் சம்மந்தப்பட்ட இடத்த வராமல் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவரும் அவரோட பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த சம்மந்தப்பட்ட 2 ரவுடிகளை வேறு இடத்துலேருந்து வர சொல்லி அவங்க எவ்வளோ தூரம் என் மிஸ்ஸஸ் அப்போ இருக்காங்க, கேவலமான ஒரு சில வார்த்தைகளெல்லாம் பேசிட்டான். அதை ரெக்கார்ட் பண்ணி நான் அப்போது SP ஜவஹர் சார் இருந்தார், அவர்கிட்ட இந்த புகார் மனு கொடுக்கும்போது அவர் டீட்டெயிலாக விசாரிங்க, இது ஏன் இந்த மாதிரி இவ்வளோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. ஆனால் அது வேளாங்கண்ணி ஸ்டேஷனுக்கு போச்சுது, ஆனால் விசாரிக்கல. அதுக்கப்புறம் DSP சரவணன் சார் கூப்பிட்டு எல்லாரையும் சமாதானம் பேசி இனிமேட்டு அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், இல்லை சார் எனக்கு இது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கலை. அதோட லெட்டரில் எழுதி வாங்கிட்டு விட்டார். நான் ஆட்சேபனுடன் கையெழுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இல்லாத நேரத்தில் என் மிஸ்ஸஸ் வீட்டில் இருந்த பொழுது சிதம்பரநாதன், இவர் வந்து சுவாமிநாதனோட தம்பி, ஒரு ரிட்டையர்டு வாத்தியார், வீட்டு வாசலுக்கு வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுப்புலட்சுமிங்கிறவங்க விசாரிக்க தான் வந்திருக்காங்க. அவங்க வந்திருந்த நேரத்தில் அந்த வந்துட்டு விசாரிச்சுட்டு போனதுக்கு பிறகு அந்த சிதம்பரம் ஒரு ரிட்டையர் வாத்தியார் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம ஆக கீழ்த்தரமான வார்த்தை என்ன, அந்த ஆக கீழ்த்தரமான வார்த்தையை பேசிட்டு ஓடி போகிறார் அந்த ஆள்.
அவன் பொண்ணு பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை பேசுகிறான். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. இந்த பொது ஒளியில் அந்த கீழ்த்தர வார்த்தைலாம் ஒரு பெண்மையை வந்து களங்கப்படுத்துகிற மாதிரி உள்ள வார்த்தையை நான் பேச விரும்பலை. அந்த சுவாமிநாதனோட ஒய்ஃபு உங்களுக்கெல்லாம் யார் இருக்கிறா? நாங்கள் தான் இங்கே, நாங்கள் கூப்பிட்டா 1000 பேர் வருவாங்க, நீங்கள் கூப்பிட்டா யார் வருவாங்க அப்படின்னு உள்ளே இருந்துட்டு மிரட்டுது. அதோட பொண்ணு ஒன்று இருக்குது சிந்தியான்னு, அது சொல்லுது ஆரம்பத்திலே இவனெல்லாம் அடித்து தொங்க விட்டுருக்கணும். என்ன மாதிரி வார்த்தை அது? அப்போ எத்தனை பேர் இவங்க இது மாதிரி தொங்க விட்டுருக்காங்க? அது என்ன வார்த்தை? ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும். இவனெல்லாம் ஆரம்பத்திலே அடித்து தொங்க விட்டுருக்கணும், நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்கன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லுது. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து எங்களுக்கு தொடர்ச்சியாக 4 வருஷம் நான்லாம் மனு கொடுத்து தோற்று போயிட்டேன். இதுக்கு மேலே நான் மனு யாருக்கும் கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த செய்தியை வந்து நான் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களோட கவனத்துக்கு நான் கொண்டு போகணும். அதுக்காக தான் நான் இங்கே குடும்பத்தோடு வந்திருக்கிறேன். யாரை நான் பார்த்தங்கிற தேதியை உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்க. 21/9/2021 கொலை மிரட்டல் விடுத்தது சம்பந்தமாக நான் எஸ்பி ஜவஹர் சார்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கிறேன். 10/10/2021 அந்த சிதம்பரநாதன்கிற ஆக கீழ்த்தரமான பெண்மையை களங்கப்படுத்தும் விதத்தில் ஆக கீழ்த்தரமான வார்த்தை எங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்கிற தகவல்கள் பொய்ன்னு தெரிஞ்சால் என் மேலே சட்டப்படி வழக்கு பதிவு செஞ்சு என்ன சிறையில் அடைக்கலாம். ஒரு அப்ஜெக்ஷன் எனக்கு கிடையாது. 10/10/2021 அந்த சிதம்பரநாதனும் அவரோட பையனும் கீழ்த்தரமான வார்த்தை பேசினதுக்காக நான் புகார் கொடுத்துருக்கேன். நடவடிக்கை இல்லை. 17/5/2022 இந்த டயத்தில் தான் நான் காரில் போயிட்டு இருக்கும்போது காலை வரிமறித்து அடித்து கொலை மிரட்டல் விட்டு என்னை கழுத்தை நெரிச்சு என்னோட செல்ஃபோனை பிடுங்கி, அது விவோ Y95 16,000 ரூபா செல்ஃபோனை பிடுங்கிட்டாங்க. அந்த கூட அவர் எஃப்ஐஆர் போடும்போது அதை குறிப்பிடலை அவர். அதுக்கப்புறம் 10/7/2022 நாங்கள் வீட்டில் இல்லாத பொழுது ராத்திரி நேரத்தில் இது எல்லாமே செய்கிறது யாருன்னா அந்த சுவாமிநாதன்கிற தூண்டுதல் பேரில் தான். அந்த ஊரில் வேறு யாருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பகையோ ஏதோ கிடையாது. அவர் ஒவ்வொருத்தரையும் தூண்டி விட்டு எங்களை அடியோடு அழிக்கணும், அந்த இடத்த விட்டு எங்களை அப்புறப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கம் தான். நாங்கள் இல்லாத நேரத்தில் இரவு நேரத்தில் 10/7/2022 அன்னைக்கு என்னோட யமஹா க்ரக்ஸ் பைக்கு, மோனோபிளாக் பம்பு, டிவிடி பிளேயரு, கேமராவை உடச்சி அந்த கேமராவை உடச்சி தூக்கி போட்டது இன்னும் நான் எடுக்கல, அதே இடத்துல வச்சுருக்கிறேன். அதையும் நான் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கப்புறம் 21/1/2023 நாங்கள் வெளியில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் வீட்டு வாசலில் வந்து ஒரு 20 பேர் பஞ்சாயத்து தலைவர் உட்பட ஒரு 20 பேர் வந்து தான் கம்பி வேலி போட்டுட்டு நான் ஃபென்சிங் போட்டு இருக்கிறேன். அந்த வேலியை உடச்சிக்கிட்டு உயிர் மரங்களை வெட்டி அந்த இடத்துல வந்து கொட்டாய் போடுறாங்க 20 பேர் சேர்ந்து. அதோட நோக்கம் என்ன? இது வரைக்கும் எனக்கு அதோட இது தெரியவே இல்லை. இதுதான் அவங்க போட்ட கொட்டாய். இந்த ஜனநாயக நாட்டில் ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டில் அது வந்து அந்த இடம் வந்து 1920 எங்கள் முன்னோர்கள் இருக்கிற இடம். அதுக்கு உண்டான ஆவணங்கள் கிராம கணக்கில் இருக்குது, தாலுக்காவில் இருக்குது. இந்த கொட்டாயை எங்கள் வீட்டு வாசலில் வந்து போட்டிருக்காங்க உயிர் மரங்களை வெட்டி. நான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் 9600க்கும் மேற்பட்ட மரங்களை என் சொந்த படத்தில் நட்டு வளர்த்துட்டு இருக்கிறேன். நான் ஒரு NRI, ஆனால் இந்த இயற்கையை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவன். அதுக்காக சொந்த படத்தில் யார்கிட்டையும் காசு வாங்காமல் நான் மரம் நட்டு வளர்த்துட்டு இருக்கிறேன். அந்த மரத்தை சேதப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். சிவன் கோயிலை சுற்றி ஒரு 38 மரம் நட்டு வளர்த்தேன், அந்த மரத்தை சேதப்படுத்திட்டாங்க. அதே போல் பெருமாள் கோயில் வாசலில் அந்த மரத்தையும் சேதப்படுத்திட்டாங்க. அதாவது என் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை எல்லாத்தையும் அவங்க என்னோட மரங்கள் மேலே காமிச்சாங்க. இந்த மரத்தை வெட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு மரத்தை உருவாக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இது வந்து பிள்ளையார் கோயில் தெருவில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சொந்தமான வீடு. இந்த வீட்டு வாசலில் உடும்பு பாம்புன்னு அவ்வளோ குப்பையாக இருந்தது. நானும் என் பையனும் சுத்தம் பண்ணிவிட்டு பூமரக்கன்று வச்சோம். செம்பருத்தி, மல்லிகை, பாரிஜாதன் பூமரக்கன்று வச்சோம். அதை ஆளை வச்சு பிடுங்கிட்டு இப்போ இந்த இரும்பு ஜாமானை போட்டு வச்சிருக்கிறார். இரும்பு ஜாமான் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, அது இரும்பு ஜாமானை போட்டு வச்சிருக்கிறார். கேட்டால் என்னை யார் எதுவும் செய்ய முடியாது, நீ எங்கே வேணா போ, எவனை வேணா பாரு, ஒன்றும் செய்ய முடியாது. இது சிவன் கோயிலை சுற்றி வச்சுருக்க மரங்களை சேதப்படுத்திடுறான் பாருங்க. இதுக்காகலாம் நான் யாருக்கிட்டையும் ஒத்த பைசா நான் வாங்கினது கிடையாது. அந்த சுற்றி இருக்கிற இடம் அவ்வளோ பாழடைஞ்சிருந்தது. அதை சுத்தம் பண்ணிவிட்டு நான் வச்ச மரம் எல்லாத்தையும் எப்படி சேதப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இது சிவன் கோயிலை சுற்றி 34 மரம். இது பெருமாள் கோவில், அங்கேயே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. பெருமாள் கோவில் வாசலில் ஒரு மரம் கூட இல்லை. எப்படி ஜல்லியை கொட்டி மரத்தை உடச்சி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் என் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி இந்த மரங்கள் மேலே காமிச்சு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க.
இட பிரச்சனைன்னு வந்தோடனே இடத்த அளக்கிறதுக்கு சொல்கிறாங்க ஆர்டிஓ சார், நீங்கள் அளந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 பேரை கூட்டிகிட்டு வராங்க. 100 பேரை கூட்டிகிட்டு வராங்க. இந்த ஆர்டிஓ சார் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் வேறு யாரும் வெளியாளுங்க வரக்கூடாது, இந்த இடம் அவங்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆர்டிஓ சார் உத்தரவு போட்டு அந்த நகல் என்னிடம் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த இடத்துல உள்ள சீமை கருவேல மரங்களை நான் அகற்றுறேன், ஆளுங்களை வச்சு சீமல். அதுக்கு வந்து போலீஸ்கார வந்து அந்த வேலை செஞ்சவங்களை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க வேளாங்கண்ணி ஸ்டேஷன்லேருந்து. இந்த பாருங்கள், மூணு பேரையும் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் எந்த விதமான வழக்கு பதிவு செய்யாமல் வேளாங்கண்ணி ஸ்டேஷனில் ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சுட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழித்து ஏன் வீட்டுக்கு வராங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. எதுக்கு வராருன்னு கேட்டிங்கனாக்கா, ஆர்டிஓ சம்மன் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்கில் உள்ளவங்க எனக்கு ஒரு சம்மன் கொடுக்கறதுக்கு அவங்க வரவே கூடாது. ஆனால் 20 பேரை கூட்டிகிட்டு வராங்க. நைட்டு 8:30 மணிக்கு. நாளைக்கு மறுநாள் காலையில் 10 மணிக்கு என்கொயரியா, மொதல் நாள் 8:30 மணிக்கு வருவாங்களாம். வந்து என்ன பேசுகிறாரு பாருங்கள், என்ன பேசுகிறாங்க பாருங்கள். ஒரு இன்ஸ்பெக்டர் சம்மன் எனக்கு கொடுத்துட்டு என்ன பேசுகிறாங்க பாருங்கள். இந்த ஓகே ஆனந்தராஜன் சாருங்கிற இவர் எல்லாமே தெரியும் இருக்கு. ஸோ இது போல் தொடர்ச்சியாக எனக்கு கொடுக்குற மன அழுத்தங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படியே. ஆனால் நான் போலீஸ்கிட்ட கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால நான் வந்து இதை மக்கள் மன்றத்தில், தமிழ்நாடு மக்கள் மன்றத்தில் நான் இதை கொண்டு வர்றேன். அந்த கிராமத்தில் என்ன நடக்குது, அது 26/1 சர்வே நம்பரில் உள்ள ஊழலையும், அங்கே அரசு நிலங்களை பட்டா பண்ணியிருக்காங்க, கோயில் நிலத்தை பட்டா பண்ணியிருக்காரு, எல்லாமே அந்த சுவாமிநாதன்கிற அந்த ஒரு நபர் வந்து அந்த ஊரையை எங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு இன்றைக்கி ஊரையும் பகையாக்கி எங்களையும் பகையாக்கி எங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டு பண்ணிட்டாரு. 4 வருஷமாக நாங்கள் வந்து எந்த விதமான பண்டிகையும் நாங்கள் கொண்டாடலை. அவ்வளோ பெரிய மன உளைச்சல் இருக்கிறோம். இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் மன்றத்திலேயோ தமிழ்நாட்டு முதல்வர் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கோ நான் இதை தெரியப்படுத்துகிறேன். இந்த ஊடக வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் நான் தெரியப்படுத்துகிறேன். அதுக்குண்டான ஆவணங்கள் எல்லாம் இதில் இருக்குது. நான் சொல்கிற செய்திகள் ஏதாவது உண்மைன்னா என் மேலே தண்டனை எடுக்கலாம், நீங்கள் சட்டப்படி வழக்கு செஞ்சு. ஆனால் அந்த சுவாமிநாதன், சிதம்பரநாதன், ரவிச்சந்திரன் அப்படிங்கிற 3 பேர் அவ்வளோ ஊழல் செஞ்சு ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. எப்படி நடத்துவாங்க? அவங்க வீட்டில் உள்ளவங்களை 5 பேரையே போட்டுக்கிட்டு அவங்க வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு போட்டால் நிர்வாகம் எப்படி இருக்கும்? ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிற அந்த பள்ளிக்கூடத்துலேயே ஒரு மளிகை கடை இருக்குது. ஒரு பள்ளிக்கூடத்து வளாகத்துக்கும் மளிகை கடைக்கு எவ்வளோ தூரம் இருக்கணும்? இதெல்லாம் விதிமீறல் இல்லையா? இதெல்லாம் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு என்னை அழிக்கிறதுக்கு இவ்வளோ திட்டங்கள். இன்னும் அந்த மளிகை கடை அங்கே இருக்குது. சனி ஞாயிறு வாரத்தில் 7 நாளும் திறந்து வச்சுட்டு அதன் மூலியமாக ஒரு சில குட்டிக்கலாட்டா பண்ணிக்கிட்டு இல்லாத, அதாவது அதிகாரத்துக்கு மீறிய செயல்களை ஒரு சில விஷயங்களை அவர் செஞ்சிட்ருக்கிறார். அவரை யாராலும் எதுவும் செய்ய முடியாதான். அதை அவர் மார்த்தடிக்கிறார், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்ட்டு. அவர் சொல்கிறது உண்மை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்கலை எனக்கு. அதனால் 26/1 என்ன ஊழல் நடந்துச்சுது? கோயில் நிலத்தை நிறைய பட்டா பண்ணியிருக்கிறாங்க, அரசு புறம்போக்கு நிலத்தை பட்டா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வெளியில் வந்துருமோன்னு சொல்லிட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணுங்கிறதுக்காக இவ்வளோ வேலைகள் நடக்குது. நாங்கள் ஒரு அளவுக்கு தான் எல்லாத்தையும் தாங்கி விடும். கொஞ்சமாச்சும் நியாயம் வேண்டாமா? ஒரு கிராமமே ஒரு குடும்பத்துக்கு தனியாக எதிர்ப்பு இருக்குன்னா ஒன்று அந்த குடும்பத்து மேலே தப்பு இருக்கணும், இல்லை அந்த ஊர் மேலே தப்பு இருக்கணும். எனக்கு தேவை நியாயம். நான் வந்து சட்டத்தை ரொம்ப மதிக்கிறவன். நான் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், சிங்கப்பூரில் 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கும் இந்த சுற்றுச்சூழலை, இந்த மரங்களை உயிராக நேசிக்கிறவன். அது அவங்களுக்கும் தெரியும். என்ன அட்டாக் பண்ண முடியாமல் என்னோடய மரங்கள் எல்லாம் இந்தளவுக்கு சேதப்படுத்திடுவோம். அவர் 50 வருஷம் அங்கே பள்ளிக்கூடத்தில் இது வரைக்கும் எத்தனை மரம் நட்டுருக்கிறார்? அவரோட சந்ததியினர் எத்தனை மரம் நட்டுருக்காங்க? அவரால் ஒரு மரத்தை உருவாக்க முடியுமா? என்னோட மரங்களை இது படுத்துக்கு அவருக்கு யார் உரிமை கொடுத்தது? அந்த மரம் சேதப்படுத்தினதையும் நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போயிருக்கிறேன். எனக்கு எந்த விதமான என்னோடய மனுக்களுக்கு தீர்வு இல்லை. ஒரு ஆர்டிஐ போட்டால் கூட அதுக்கெல்லாம் பதில் வர்றதில்லை. நான் எங்கெங்கே போகிறேன்னா அவரும் அங்கங்கே வந்து அதை ஸ்டாப் பண்ணி பிளாக் பண்ணிடுறாரு. அது எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காம போயிட்டுருக்கிறதுக்கு அவர் ஒரு காரணம். அதனால் ஒரு முறையான ஒரு நீதி விசாரணை. என்னுடைய மைத்தனர் இறந்து இன்றைக்கி அவரோட மனைவியும் பிள்ளையும் நடுத்தரில் நிற்கிறாங்க. அவர் எப்படி இறந்தாருங்கிறது அவங்களுக்கே தெரியல. அவர் பயன்படுத்தின செல்ஃபோன் வந்து இருக்குது, ஆனால் அவர் பயன்படுத்தின பைக்கு எங்கன்னு காணும். போலீஸ் வந்து அன்டிடெக்டட்னு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கேஸை 3 வருஷம் கழிச்சு. ஸோ இவ்வளோ அநியாயங்களும் அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரத்தூரில் நடந்திருக்குது. எனக்கு ஒரு முழுமையான நீதி விசாரணை.
எனக்கு நடந்த குற்ற நிகழ்வுகளுக்கு முறையான நடவடிக்கை, ஒரு நேர்மையான அதிகாரி இதை செய்யணும்னு நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னோடய கோரிக்கையை வைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் என்னோடய மனைவி தான் அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க, அவங்க சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து எனக்கு எதுவும் நகை போடாமல் தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த சுவாமிநாதன்கிறவர் வந்து எங்கள் வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்காரர் தான். நான் 45 வருஷமாக அந்த ஊரில் தான் இருந்திருக்கேன். அந்த ஸ்கூலில் தான் நான் படிச்சிருக்கிறேன். 9 பேர் அந்த ஸ்கூலில் அவர் குடும்பத்தில் சேர்ந்தவங்கள வாத்தியாராக போட்டிருக்கிறாரு. இப்போ வந்து 2 பேர் டெத் ஆகிட்டாங்க, 2 பேர் ரிட்டையர்மெண்ட்டில் இருக்காங்க, 5 பேர் கரண்ட் ஒர்க்கில் இருக்காங்க. ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸ் ஸ்டேஷனில் போய். அப்போ வந்து அந்த காவல் ஆய்வாளர்களோ இல்லை அந்த எஸ்ஐயோ வந்து என்ன பண்ணணும், என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்கணும். அதை கேட்குறத விட்டுட்டு உன்னை குடும்பத்தோட நான் காலி பண்ணிடுவேன், நீ பொம்பளை, நீ எங்கே போனாலும் நீ ஜெயிக்க முடியாது, நாங்கள் இருக்கிறோம், நீ எங்கே வேணாலும் போன்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி தெருக்காரவங்கன்னா தெரு பிரச்சனையோட முடிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரவங்கன்னா பக்கத்து வீட்டு பிரச்சனையோட பிடிக்கணும். நீ 100 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பையனை கொண்டு வந்து வச்சு உன் குடும்பத்தை நான் 24 மணி நேரத்தில் காலி பண்ணிடுவான், இல்லை ஊரை விட்டு ஓடிடுன்னு சொல்லி நீ மிரட்டுற. அதோட நாங்கள் போய் நாங்கள் ஜவஹர் சார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், சிஎம் செல் வரைக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கிறோம். அடுத்தடுத்து பிரச்சனை மேலும் 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 அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு. அடுத்தது அந்த வாத்தியார் கேட்குறான் என்ன, இது வந்து நாங்கள் பப்ளிக் வந்துட்டோம், முழுக்க முழுக்க நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு, எங்கள் வீட்டுக்காரவங்க சொல்ல தயக்கப்பட்டாலும் நான் சொல்லிடுறேன், எனக்கு நியாயம் மட்டும்தான் வேணும். அவன் கேட்குறான், உனக்கு இதான் வேலையாடி, கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு வாத்தியார் இது மாதிரி கேட்கலாமாங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கிறது தான் நான் கேமரா எடுக்கிறேன், அப்போ அவன் பேசுறதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதில் இப்போ தான் சாட்சி தானேங்க கேட்குறாங்க, எங்கே போனாலும் எதுக்கு போனாலும் சாட்சி இருக்கான்னு தானே கேட்குறாங்க. அதுக்கு நான் கேட்குறான், அவன் கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கிறது தான் உனக்கு வேலையாடின்னு கேட்குறான். அப்போ இவன் எந்த லட்சத்தில் அந்த பள்ளிக்கூடத்தை அவன் நடத்திருப்பான்னு நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க. அடுத்தது அவனோட அண்ணன் தம்பி பொண்ணு கேட்குது, இந்த குடும்பத்தை அப்போயே ஆடை விட்டு வேலைக்கு பார்க்குறீங்க, அடித்து தொங்க விடாமல், அதனால தான் இவங்களுக்கு துளுத்து விட்டு போயிட்டு அப்படிங்கிறாங்க. அவன் பையன் கேட்குறான், இவ்வளோ நாள் எங்கடி போன அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இந்த சுவாமிநாதன் சிதம்பரநாதன் ரவி. சுவாமிநாதன் என்ன சொல்கிறான், பட்டா இருக்குது என்னட்ட அப்படின்னு சொல்கிறாரு. சிதம்பரநாதன் வந்து சொல்கிறான், இது வந்து நான் 15 நாளில் அளந்துடுறாங்கிறாரு. ரவி சொல்கிறான், எங்கள் தாத்தாவோட இடங்கிறாங்க. நாங்கள் லேண்ட் கிராப்பியில் போய் வழக்கு பதிவு பண்ணுறோம். வழக்கு பதிவு பண்ணும்போது அவங்க விசாரணைக்கு வர்றாங்க. வந்ததும் நீங்கள் நான் போய் எஸ்பி ஆஃபீஸில் கீழே உட்காந்துட்டேன், ஒன்று என்ன ரிமாண்ட் பண்ணிவிடுங்க, ரிமாண்ட் பண்ணி என் மேலே வழக்கு பதிவு பண்ணி என்னை ஜட்ஜிட்ட கொண்டு ஒப்படைச்சிருங்க, இதுக்கு தீர்வு கிடச்சிரும், நாங்களும் போராட வேணாம் நீங்களும் போராட வேணாம்னு சொல்லி நான் எஸ்பி ஆஃபீஸில் கீழே உட்காந்துட்டேன். அப்போ வந்து திரும்ப உடனே வர சொல்லி திரும்ப ஜீப்பில் வந்து சுவாமிநாதன்ட்ட விசாரிக்கிறாங்க. இல்லை நாங்கள் 15 நாளில் அளந்துடுறோம் அப்படின்னு வழக்கு பதிவு பண்ண பிறகு எழுதி கொடுத்த பிறகு 6 மாதம் ஆகியும் அளக்கலை. அதுக்கப்புறம் நான் போய் உட்காந்து திரும்ப அங்கேருந்து வந்த பிறகு இவர் நாளைக்கு அளந்துருவாங்கம்மா நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் அளக்க வர்றாங்க. ஒரு இடத்த அளக்க வர்றதா இருந்தால் எத்தனை பேருங்க வரணும், ஒன்று பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்கணும், இல்லை இந்த வீட்டுக்காரவங்க இருக்கணும். வேலி பிரச்சனைக்கு அவங்கவுங்க கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு கிராமமே வருதுன்னா அந்த கிராமத்து சொத்தாது. 100 வருஷமாக எங்கள் தலைமுறை அங்கே இருக்குது. நான் அந்த ஊரில் பிறந்த பொண்ணு, என் தெருக்காரு அந்த ஆள், 100 பேர் வந்து நிற்கிறாங்க அங்கே. உடனே எங்கள் வீட்டுக்காரவங்க கேட்டாங்க, சார் அளக்க வந்திருக்கீங்க, ரசீதி இருக்கா, எந்த சர்வே நம்பருக்கு நீங்கள் அளந்துருக்கீங்க, பணம் கட்டிருக்கீங்க, அந்த ரசீதியை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ரசீதியை காமிச்சிட்டு அளக்க வேண்டியதானே. அப்படியே எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. அப்போ ஒரு போலீஸ் எஸ்ஐ வந்து நின்னாங்க. அவர் தான் ரசீதி கேட்குறாருல, சார் ரசீதியை காமிச்சிருங்களேன் அப்படிங்கும்போது அதுக்கு மனோகர்னு சொல்லிட்டு சர்வேரா சொல்கிறாரு, இல்லை இது மேலிடத்துலேருந்து வந்திருக்குது, நாங்கள் தாலுகாவுக்கு பணம் கட்டலை. அப்போ தாலுகாவுக்கு தெரியாமல் நீ ஒரு கிராமத்தில் நீ என்னென்ன நிர்வாகம் பண்ணிவிட்டு, நீ என்னென்ன அட்டூழியம் பண்ணிவிட்டு ஒரு குடும்பத்தை நீ காலி பண்ண நினச்சின்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு அந்த ஊரில்? அதோட எல்லாருமே அப்படியே போயிட்டாங்க. எப்படிங்க நீங்கள் தாலுகாவுக்கு பணம் கட்டாமல் நீங்கள் எப்படிங்க அளக்க வந்தீங்க அப்படின்னு கேட்டு அதோட போயிட்டாங்க. திரும்ப என்னன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வர கலையரசன் சொல்லிட்டு ஒரு சார் வராரு. நான் கேட்குறேன், இந்த மாதிரி கொட்டாவை போட்டிருக்காங்களே யாரும் இல்லாதப்ப என் வீட்டுக்காரர் வெளிநாடு போகும்போது எங்களுக்கு என்ன சார் பாதுகாப்புன்னு கேட்கறதுக்கு, எனக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, இவங்க காழ்ப்புணர்ச்சியில் எங்களை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதுனா நீங்கள் வந்து ஊர் தாமா பொறுப்பு உங்களுக்கு பாதுகாப்புக்கு அப்படின்னா ஊர் எப்படி சார் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும்? ஊரே தான் வந்து எங்களை காலி பண்ண சொல்லி சாலை மறியல் பண்ண போகிறதா கொடுத்துருக்காங்க. சாலை மறியல் பண்ண போகிறோம் நாங்கள் ஈசிஆரில். இந்த குடும்பம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி பானுமதி வந்து சவுந்தரராஜன் ஆக்கிரமிப்பு பண்ணி இடத்த காலி செய்ய மறுக்கிறான்னு சொல்லிட்டு சாலை மறியல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் எல்லாருமே இதுக்கு உறுதுணையாக இருக்காங்க. நாங்கள் சாலை மறியல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி எங்களுக்கு ஊர் உதவும்? நாளைக்கு என்னை வெட்டி போட்டே போயிடறான் ஒருத்தன். இப்போ தான் செல்லே திறக்க முடியலையே, நியூஸ் பார்க்க முடியலையே, கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுதானே அதிகமாக இருக்குது. இதில் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், நான் இதை விட்டு இப்போ ஏஞ்சி போயிடுறேன். அப்படி இருக்கும்போது இவன் என்னை கொலை பண்ணுறான், என்னை ஏதோ ஒன்று கையே வெட்டி போகிறான். நாளைக்கு என்ன ஊர் வந்து சாட்சி சொல்லும்? இந்த பொண்ணு வந்து நான் பார்த்தேன், இந்த தான் வெட்டினா அப்படின்னு சொல்ல போதா ஊர் எங்களுக்கு சாட்சி?
எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் அந்த நாங்கள் உயிருக்கு நான் பயப்படல சார். என்னை கொலை பண்ணால் என் வீட்டுக்காரி என் புள்ள பார்த்துப்பாங்க. எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்னாவது ஒரு அசம்பாவிதம்னா சுவாமிநாதன், சிதம்பரநாதன், ரவி அவங்க தூண்டுதல்ல அந்த ஊர் இவங்க தான் பொறுப்பு. அது மாதிரி எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. எங்கள் அண்ணன் 1000 பேருக்கு சமமாக இருந்தவர். எங்கள் அண்ணனை கொலை பண்ணிட்டு தான் இந்த வேலை நடந்துச்சு. அப்படி கொட்டாவை போட்டாங்கல்ல, எங்கள் அண்ணன் இருக்கும்போது அதே தெருவு தான் எங்கள் அண்ணன். அப்போ கொட்டாவை போடும்போது எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்கிறப்ப அந்த கொட்டாவை போட்டிருக்கலாம்ல. அவர் செத்த பிறகு ஏன் கொட்டாவை போடணும்? அதுவும் நாங்கள் இல்லாதப்ப. இவங்க கொட்டாவை போட்டோட கான்செப்ட் எப்படி தெரியுமா இருக்குது என்னோட மைண்டுக்கு? ஒரு குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க, 4 சுவர் வச்சு ஒரு குடும்பம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க வெளியூர் போயிருக்கும்போது அந்த வீட்டை உடச்சி இன்னொரு ஃபேமிலி 2 பேர் வந்து தங்கிட்டு நீங்களும் வாங்க குடும்பம் பண்ணுறோம், நாங்களும் வாங்க குடும்பம் பண்ணுறோம் இருக்கும். அப்படி இருக்கா இல்லையா? அவங்களுக்கு தோணுதா இல்லையா? ஒரு எம்டி லேண்டில் நீ போடு, இல்லை புறம்போக்கு இடமா நீ அதில் போடு. எம்டி லேண்ட்லையும் போடாமல் நீ புறம்போக்குலையும் போடாமல் ஒரு குடும்பமாக வசித்து 2014 நாங்கள் குடியேறி இருக்கிறேன். நீ வந்து குடும்ப வேலியை உடச்சி மரத்தை வெட்டி நாங்கள் இல்லாதப்ப பண்ணால் இதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதுக்கு நீங்கள் இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளோ தான் சார் போராடுறது? நாங்கள் வேளாங்கண்ணி இன்ஸ்பெக்டருக்கு போயிட்டோம், ஜவஹர் சார்கிட்ட போயிட்டோம், அடுத்து டிஎஸ்பி சார்கிட்ட போயிட்டோம், சைலேந்தர் பாபு சார்கிட்ட போயிட்டோம். இந்த பையனையும் வச்சுட்டு இதனால என் பையனோட படிப்பும் பாதிக்குது. நான் ஹாஸ்டலில் சரியானா நான் சேர மாட்டேமா, இந்த சூழ்நிலை என்னால் ஹாஸ்டலில் இருந்து நான் படிக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். இது மாதிரி எங்களுக்கு மேலும் 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 தொடர்ந்து இன்னல்கள் தான் கொடுத்துருக்காங்க. தவிர எங்களுக்கு எந்த விதமாக நான் என்ன சொல்கிறேன், அந்த கொலை பண்ணுறேன்னு வந்து சொன்னால அந்த லேண்டு பிரச்சனை வந்துச்சுல்ல, அப்பயே தாலுகாவில் இருந்தோ வேளாங்கண்ணில இருந்தோ இங்கே வாங்கின 2 குடும்பத்தையும் கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு தீர்த்துருந்தா இத்தனை வருஷம் நாங்கள் போராடி இருக்க வேண்டிய இல்லை, எங்களுக்கு இவ்வளோ மன உளைச்சல் வந்திருக்காதுல்ல. ஏன் அதை தீர்க்க மாட்டுறாங்க அரசியல்? அப்போ வந்து சுவாமிநாதன் வந்து ஆள்றாரா? அரசியல்வாதிகளை வச்சு அதிகாரிகள் ஆள்றாரா? இல்லை அது என்ன நடக்குது? ஏன் அதிகாரிகள் அதை செய்ய மாட்டுறாங்க? இறங்கி தப்பு இதாம நடந்துச்சு, இன்னும் மேலே தப்பு, இன்னும் மேலே தப்பு, இதான் நடந்த உண்மை அப்படின்னு வெளிப்படுத்துற நாங்க சார் இவ்வளோ போராடுறோம், இவ்வளோ இதுக்கு நாங்கள் மல்லு கட்டி நிற்கிறோம். வாழ்றது ஒரு தடவை, வாழ்க்கை போகிறோம், பிறக்கிறது ஒரு தடவை, இறக்க போகிறோமா இனிமேல் இறக்க தான் போகிறோம். அப்படி இருக்கப்ப பிரச்சனையை உடனே முடிக்க வேண்டியதானே? நைட்டு படுத்தா காலையில் எந்திரிக்கிறோமா இல்லையான்னு போயிட்டு இருக்கிற காலத்தில் எங்களுக்கு 4 வருஷம் மன உளைச்சல். நல்லது கெட்டது கிடையாது, ஒரு ஊரில் நல்லது கெட்டதுன்னா போகிறதில்ல, தீபாவளி பொங்கல் நாங்கள் கொண்டாடுறது கிடையாது. எங்கள் அண்ணனோட மர்மத்துக்கு கண்டுபிடிச்சி எங்களுக்கு டசின் மேட்டர் லேண்ட் ஒரு பிரச்சனையே கிடையாது சார். எங்களுக்கு இடமே வேணாம், நாங்கள் இந்த கட்டியிருக்க பாருங்க மாடி வீடு, அதை வேணாலும் நாங்கள் அரசாங்கத்தில் ஒப்படைக்கிறோம். ஆனால் இவங்க ஊழல் செஞ்ச மறைக்கிறதுக்கு எங்களை பலிகடாக்குறாங்க. நான் இன்னும் இங்கே வந்ததுக்கு இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு காரணம் என்ன? எனக்கு உடம்பு முடியலை, அதோட நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இதை நீங்கள் தெரிவிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் சார். இப்போ அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸில் பார்க்குறேன், பேப்பரில் பார்க்குறேன், செல்லில் பார்க்குறேன். இந்த ஊடகங்கள் நீங்கள் உங்கள் நண்பர்களை ஒரு நண்பர்களாக நினச்சி நான் கேட்குறேன், இதை நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வெளியில் கொண்டு போகணுமோ நீங்கள் கொண்டு போய் எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களையெல்லாம் நான் என் வாழ்நாள் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். என்னோட கோரிக்கை தான் சார். நான் இடத்துக்கு ஆசைப்படல, பணங்காசுக்கு ஆடுறோம். எங்களுக்கு நியாயம் தட்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்போ அந்த 3 பேரை அடக்கிறதுக்கு அவங்க அதிகாரிகளுக்கோ போலீஸுக்கோ திறமை இல்லையா, இல்லை அவங்கள இவங்க மிரட்டி வச்சிருக்காங்களா? இது 2 தான் எனக்கு தெரியணும். சரி, அதெல்லாம் யாருமே எதிர்த்து கேட்கல சார். ஊரை விட்டு காலி பண்ண மறுக்கிறாருன்னு அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு ஆர்டிஓ சார் வந்து ஆப்போசிட் பார்ட்டியில் வந்து அந்த இடம் வந்து அவங்க இடம்னு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புறம்போக்குன்னு சொல்கிறீங்க, புறம்போக்குங்கிறதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் பார்ட்டி யாருமே கொண்டு வந்து கொடுக்கல. நாங்கள் 1940 பத்திரத்தை நாங்கள் கொண்டு கொடுக்கும்போது 2 பேருக்கும் சம்மன் போட்டு வரவழைச்சிருந்தாங்க. அப்போ வரவழைக்கும் போது இல்லை இவங்களுக்கு தான் அந்த இடம் பாத்தியப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ரிஜிஸ்டர் தபால அனுப்பிட்டாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் யாரும் போகக்கூடாது, அதையும் மீறி அது உங்களுக்கு உரிமை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கோர்ட்டில் தான் போய் பார்த்துக்கணும், அவங்களுக்கு எந்த இடங்களும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி தான் மேற்கொண்டு தானே சார் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. அரசியல்வாதி தான் சார் நாங்கள் உள்ளார போடுறாங்க. ஒன்றியத்துக்கு என்ன சார் வேளாங்க? ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, ஒரு இட பிரச்சனைனா சிவில் கேஸ்னா தாசில்தார் வரணும், கிரிமினல் கேஸ்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரணும். 2க்கும் சம்மந்தப்பட்ட இல்லாமல் அரசியல்வாதி வந்து கூறும்போது அதுக்கு என்ன சார் அர்த்தம்? இப்போது அவர் டிஎம்கே சார், டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் ஒன்று சொல்கிறேன் நான் தெரிஞ்சுங்க. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒருத்தூரில் படாத பாடுபடுத்தி வைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறது ஏடிஎம்கே சார், சப்போர்ட் பண்ணுறது டிஎம்கே. பிரசிடென்ட் வந்து டிஎம்கே. பிரசிடென்ட் எங்கள் வீட்டுக்கு வர்றாரு. நான் அந்த ஊர் பிறந்த பொண்ணுங்கிறதுனால எனக்கு எல்லாருமே தெரியும். இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த ஊரில் கேட்டிங்கன்னா யாரையும் தெரியாது. அதனால தான் நான் கூட போயிட்டுருக்கேன். அன்றைக்கி எங்கள் வீட்டில் கொத்தனார் வேலை நடந்தனால இவங்க தனியாக போகும்போது தான் இவங்களை அடித்தது. நான் வந்து ஒரு பேரை சொன்னாக்கா அவர் பேரும் சொல்லுவான், அவங்க அப்பா பேரும் சொல்லுவான், அவங்க தாத்தா பேரும் சொல்லுவேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது. கருப்பு சேப்பு தான் தெரியும் அவருக்கு. அந்த ஊரில் உள்ளவங்களை கேட்டிங்கன்னா அவர் கருப்பாக இருந்தார் சேப்பாக இருந்தார் அவ்வளோதான் தெரியும். நான் அப்படி கிடையாது. 2 தலைமுறை நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அப்பா 2 ஊர் கணக்கு பிள்ளை பார்த்து சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. அப்போ 2 ஊர் கணக்கு பிள்ளை பார்த்து சர்டிஃபிகேட் வாங்கினா எங்கள் அப்பா புறம்போக்கு நடத்த அழைச்சி வச்சுட்டு போயிட்டாங்களா? எனக்கு
அப்படின்னா அந்த இடத்துல நான் டேக் ஓவர் பண்ணுறேன்னு தானே ஆர்டிஓ சார்ட்ட போய் சொன்னேன். அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி தான் அந்த தீர்ப்பு போட்டது. எங்களை வந்து இவங்க இந்த சாமிநாதன் சிதம்பரநாதன் ரவி 3 பேரும் அந்த பிரச்சனைக்கு ஆரம்பித்தார ஊருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சார். அதுக்கு அப்போ ஏன் அந்த பிரசிடென்ட் எங்கள் வீட்டுக்கு ஓட்டு கேட்க வரும்போது நான் சொல்கிறேன், நான் ஊரை மாற்றி காமிங்க, நீங்கள் வந்து மரம் வைங்க நிறைய எங்கே பார்த்தாலும், நீங்கள் தான் இந்த தடவை ஜெயிப்பீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரிங்க நான் வச்சிட்றேங்கன்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட்டே வந்து எங்கள் வீட்டில் கொட்டா போடுறாரு நாங்கள் இல்லாதப்ப. அதுதான் சார் என்னான்ட்டு அதுக்காக தான் சார் நாங்கள் இங்கே வந்துட்டேன். அதனால தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம். நாங்கள் வந்து உயிருக்கு பயப்படல, எதுக்குமே நாங்கள் பயப்படல, துணிஞ்சு தான் நாங்கள் வந்தோம். உங்கள் மூலியமாக எங்களுக்கு தீர்வு நான் நியூஸ் எல்லாம் பார்க்குவேன் சார். புதிய தலைமுறைக்கு போனோம், இவங்க மூலியமாக இவங்களுக்கு தீர்வு கிடச்சிது, அது மாதிரிலாம் நாங்கள் ஒரு நியூஸும் பார்க்கும்போது தெரியும். அதனால தான் நாங்கள் ரொம்ப 4 வருஷமாக என் பையனோட படிப்புக்காக தான் நாங்கள் 4 வருஷமாக பொறுத்திருந்தோம். இல்லாட்டி நாங்கள் மறு வருஷமே வந்திருப்போம். இருந்தாலும் 4 வருஷம் இந்த பையனோட படிச்சுட்டு இந்த பையனுக்கு ஒரு இது பண்ணிட்டோம்னா நம்ம லைன் ஃப்ரீ ஆகிடும். ஏன்னா நாளைக்கு அவன் 1 வருஷம் லைஃப் வீணாக போய்டும் சார். இதில் நாங்கள் மெனக்கிட்டோம்னா அவனோட ஒரு லைஃப் பாதிச்சு அடைஞ்சிரும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளோ தூரம்ட்டோம். அந்த பிரசிடென்ட் டிஎஸ்பி கேட்குறாரு, நீங்கள் எந்த விதத்தில் அந்த வீட்டில் போய் கொட்டா போட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் தீர்மானம் போட்டாங்க அப்படிங்கிறாரு பிரசிடென்ட். அதுக்கு அவர் டிஎஸ்பி கேட்குறாரு, அது எப்படிங்க தீர்மானம் மட்டும் உண்மையாகும்? தீர்மானம்னா அதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்க்கணும், இடத்த வந்து சூஸ் பண்ணணும், இடத்துக்காரவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், 15 நாளைக்கு முன்னாடி இது அரசாங்கத்துக்கு சொந்தமான நோட்டீஸ் அனுப்பணும். நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்துட்டு எப்படிங்க ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க? தப்புங்க அவங்க மேலே. அது நீங்கள் அங்கே போட்டதுக்கான என்ன ஆதாரம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆனந்தராய் சார் சொல்கிறாரு, இல்லை சார் தாலுக்காவில் கொடுத்துட்டாங்க சார், அது வந்து போட சொல்லி கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொல்கிறேன், தாலுக்காவில் ஒன்றும் இல்லை சார், இதோட நாங்கள் பிரச்சனையை முடிச்சுக்கிறோம், தாலுக்காவில் போட சொல்லி கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த காப்பியை மட்டும் எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரல, கோர்ட்டு வரல, எங்கேயுமே நாங்கள் போகல, நாங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிறோம் அப்படின்னா இன்னை வரைக்கும் வாங்கி கொடுக்குறாரு ஆனந்தராய் சார். அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். 8:30 மணிக்கு வராரு, என் பையன் ரெக்கார்டு எழுதிட்டு இருக்கிறான் சார். 8:30 மணிக்கு வந்து கதவை ஒரு இன்ஸ்பெக்டர் ஏன் வரணும்? சம்மன் கொடுக்க எதுக்கு இன்ஸ்பெக்டர் வரணும்? ஒரு எஸ்ஐ அனுப்பலாம்ல. கதவை திறங்கன்னு எதுக்கு சொல்கிற நீ? எஸ்ஐ இது கொடுக்க சம்மன் கொடுக்க வந்தால் சம்மன் கொடுக்க வந்திருக்கோமா இந்தாங்கன்னு கொடுக்கணும். நீ கதவை தரேன்னா அப்போ கஞ்சா போட்டுட்டு என்ன இப்போ உள்ளார என் வீட்டுக்கார பிடிக்க வந்திருக்கா, இல்லை வேறு எதுவும் திட்டத்தோடு வந்திருக்கா? சந்தேகம் வருதா இல்லையா? வருதில்ல சார் சந்தேகம். 8:30 மணிக்கு உனக்கு என்ன வேலை? ஒரு ஃபேமிலி இருக்கும்போது, குடும்பமாக இருக்கும்போது, பையன் படிச்சுட்டு இருக்காங்க, அதோட ரெக்கார்டை முடி வச்சுட்டான். மறுநாள் நான் போய் இப்போ பர்மிஷன் சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி இன்னைக்கு எழுதலை அப்படின்னு சொல்லி 8:30 மணிக்கு சம்மன் கொடுக்குற அளவுக்கு என் வீட்டுக்கார ரேப் பண்ணிட்டாரா, இல்லை கொலை பண்ணிட்டாரா, என்ன பண்ணார் அவர்? 8:30 மணிக்கு நீ சம்மன் கொடுக்க வர என் வீட்டுக்கு? 20 போலீஸை கூப்பிட, நீ என்ன இந்த மாதிரி பேசுகிற? 20 போலீஸை கூப்பிடுமாங்கிறாரு அவர். நீ 20 போலீஸை, நான் தமிழ்நாட்டு உள்ள அத்தனை போலீஸை நீ கூப்பிடு, நான் பேசுகிறேன். அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். உங்களுக்கு அத்தனை பேருக்கு நான் தெரிவிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேனே தவிர மற்றபடி நான் எந்த எதிர்பார்ப்போடையும் நான் வரல. உங்களுக்கு தெரியணும் நாட்டில் என்ன, இந்த ஒரத்தூர் கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியப்படுத்திடுங்க, அவ்வளோதான். ஊழலில் மூழ்கி கிடக்கு சார். எனக்கு அப்புறம் நான் செத்து போனதுக்கு அப்புறம் நான் பிறந்த ஊர் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் மற்ற என்னோட சுயநலத்துக்காக நான் வரவே இல்லை. நான் இது சத்தியம். நான் இறந்து போனாலும் அந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அந்த ஊர் செழிப்பாக இருக்கணும், அவ்வளவுதான். இதே மாதிரி நீ ஒரு குடும்பத்தை அழிக்கிறிய. நாளைக்கு எங்களுக்கு வந்து பண வசதி இருந்துச்சு, ஏதோ எங்களால் திறமை இருந்துச்சு, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து போராடி இருக்கிறோம். ஒரு அப்பாவி மக்கள் குடும்பத்தை நீ இதை மாதிரி பண்ணினா அவங்க எப்படி வருவாங்க? அவங்களுக்கு பணங்காசு யார் பண்ணுவா? அவங்களுக்கு படிப்பறிவு எங்கே இருக்கும்? அவங்களுக்கு திறமை இருக்குமா? அவங்களால இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாதவங்களும் இருப்பாங்க. இப்போ தான் சின்ன வயசுல அவங்கவுங்களுக்கு பிரச்சனை வருதில்ல, அதோட எப்படி இவங்க இங்கே இவ்வளோ தூரம் வந்து போராடி இவ்வளோ தூரம் ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க? அவங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஒன்று நீ இப்போ அதிகாரிகளை கையில் போட்டு வச்சிருக்கியா, இல்லை உன்னோட சொல்லுக்கு அதிகாரிகள் கட்டுப்படுறாங்களா, இல்லை நீ பயமுறுத்தி வச்சிருக்கிறியா? 4 வருஷம் சார், 4 வருஷம் நாங்கள் கண் தூங்கி முழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி என்னோட மனசாட்சி கட்டுப்பட்டு தான் நான் சொல்கிறேன். ஆண்டவனுக்கு பயந்தும் மனசாட்சி கட்டுப்பட்டு நான் சொல்கிறேன். 4 வருஷம் ஆகுது. என் வீட்டுக்காரர் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, அவர் மேலே பொய்யான கேஸை போட்டு வச்சிருக்கிறாங்க. சிங்கப்பூர் பிஆர் இருங்க, 2 வருஷம் 2 சம்பளம் இல்லாமல் ஒரு குடும்பம் பண்ணுறதா இருந்தால், இப்போ ஒரு நாள் குடும்பம் பண்ணுறதா இருந்தால், நான் டெய்லரிங் ஒர்க்கு எனக்கு மூடு சரியிறதுனால நம்ம டெய்லர் வேலையை விட்டுட்டேன். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், நான் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் போகல. இவர் வந்து என்னோட மாமா பையன் தான். 1 கிராமு கட்டின துணியோடு தான் என்னை கல்யாணம் பண்ணிட்டு போனார். வரதட்சணை போட்டு கல்யாணம் பண்ணி போன்ற ஃபேமிலியே எப்படிலாம் இருக்குன்னு நான் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னே வரைக்கும் 1 கிராமோட நான் போனேன். அதனால தான் எங்கள் அப்பாவோட இடம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த இது பண்ணது. இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களோ தெரியல. நான் என்ன சார் தொலைச்சிருக்கலாம்ல சார் எங்கள்கிட்ட. நான் இந்த இடத்த விற்றுட்டேன், உன் கையெழுத்தை போட்டு நான் ஃபோர்ஜரி பண்ணி இந்த இடத்த வாங்கிட்டேன், நான் எல்லாமே பண்ணிட்டேன், நீ விட்டுருமான்னு சொன்னால் நான் விட்டுட்டு போகிறேன். போகிறப்ப என்ன கட்டின அருணாக்குடியை கூட அறுத்துறான், என்ன அள்ளிட்டு போகிறான்? போகிறப்ப என்னத்தை வச்சுட்டு போகிறான்? ஒன்று புதைக்க போகிறான், இல்லை எரிக்க போகிறான், மண்ணு திங்க போது, இல்லை நெருப்பாக போகிறோம். எவ்வளோ தூரம் நாங்கள் போராடிட்டு போகணும். நீங்கள் உங்கள் மனசாட்சி நைட்டு நீங்கள் போய் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 4 வருஷம் ஆகுது நாங்கள் நிம்மதியாக தூங்கி. இந்த இப்போயும் சாப்பிட்லண்ணா
மூடே இல்லை சார். இவர் வந்து என்ன பாவம் பண்ணாரு? என்ன கல்யாணம் பண்ணதுக்கு இவருக்கு இவ்வளவு தான் தண்டனையா? இந்த இடத்துல ஊழல் பண்ணியிருக்குன்னா ஊழல் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து ஸ்பாட்டில் சொல்லிடுங்க, இல்லை எங்களை கூப்பிட்டு இவ்வளோ ஊழல் நடந்துருச்சுமா, என்ன பேசி தீர்த்து போமா, என்ன நடக்குது ஏதுன்னு சொல்லிடுங்க. கோர்ட்டுன்னு போனால் அப்புறம் எதுக்கு சார் அதிகாரிகள், காவல் நிலையம், மற்றது ஆஃபீஸ்லாம் எதுக்கு? கோர்ட்டுனா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனால் அவர் ஜட்ஜு மனுஷன் தானே, அவங்களும் எத்தனை கேஸ் தான் விசாரிப்பாங்க. அப்புறம் எதுக்கு அதிகாரிகள்லாம் இருக்காங்க? ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளில வந்துட முடியுமா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு? குறைஞ்சது 10 வருஷம் 8 வருஷம் தானே ஆகிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போனால் அப்புறம் ஏன் சார் இவங்களுக்குலாம் நாங்கள் போடுற வரியில தானே சார் இவங்களுக்குலாம் சம்பளம்? இந்த ஊரில் தான் நாங்களும் பிறந்திருக்கிறோம். இல்லை நான் ஏதாவது ஆதிவாசியா, இல்லை வெளிநாட்டு இருந்திருக்கேனா, இல்லை தப்பு தண்டா பண்ணிட்டு நான் இந்த ஊரில் தலைமுறை வாங்கி நான் வந்திருக்கேனா? அப்படி என்ன அந்த சாமிநாதனுக்குன்னு நான் கேட்குறேன். என்னோட கேள்வி அதான். அந்த சாமிநாதனை அந்த ரவி அடக்க ஒரு குடும்பத்தில் 9 பேர் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த ஊருக்கு வேடிக்கை பார்க்குதுன்னா அப்போ அந்த ஊரை இவன் மிரட்டி வச்சிருக்கானா, இல்லை அவங்களால சொல்ல இயலாமையா இருக்காங்களா? அதுதான் சார் என்னால் ஜீரணிக்க முடியல. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கிறவன் வாடிங்கிறான், போடிங்கிறான், மேலேங்கிறான், கீழேங்கிறான், போட்டோங்கிறான். அப்போ எந்த லட்சணத்தில் அவன் பாடம் நடத்திருப்பான்னு நீங்கள் புரிஞ்சுங்க. அவனோட வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு தெரியும், எங்களோட வாழ்க்கை வரலாம் அவனுக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை. லேண்டுக்கெல்லாம் எங்களுக்கு முடிஞ்சு எங்களுக்கு ஆர்டிஓ தீர்ப்பு வந்துரு சார். எங்களுக்கு அந்த லேண்டை வந்து ஆர்டிஓ சார் தீர்ப்பு போட்டு முடிச்சிட்டாங்க. லேண்டு பிரச்சனை இப்போ கிடையாது. எங்களுக்கு கிரிமினலுக்கு மட்டும்தான் நடவடிக்கணும். இதை தமிழக முதல்வர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். கொட்டாவை போட்டு லேண்ட் பிரச்சனையை முடிச்சு தீர்ப்பு ஆயிடுச்சு. இட சம்பந்தம் இல்லை. ஆனா கிரிமினல் நடவடிக்கை அவங்க கொட்டாவை முடிஞ்சுனா அவங்க டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களே சார். ஆப்போசிட் சாமிநாதன் தான் டாக்குமெண்ட் கேட்குறாங்களே ஆர்டிஓ சார். நீ டாக்குமெண்ட் எடுத்துருவானதான் அந்த ஆள் தான் எடுத்துட்டே வரலையே. அதுக்கப்புறம் தானே 10 இடத்துல நோட்டீஸ் போட்டு ஒட்ட சொல்லியிருக்காங்க. நோட்டீஸை போட்டு 10 இடத்துல ஒட்டு இது பானுமதிக்கு சொந்தமான இடம்னு ஒட்ட சொல்லிட்டு ஒட்ட விட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு உடனே மீனியல் கழிச்சிடறாரு. அந்த மீனியல் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் எல்லாத்தையும் விட ஜிரல் அங்கடியா இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ அவரை என்னன்னு கூப்பிட்டு விசாரிச்சா A to Z தெரிஞ்சிடும். சம்மன் கொடுக்க வர்றதுக்கு மீனியலுக்கு என்ன சார் வேலை? 8:30 மணிக்கு நைட்டு என் விட்டு வாசலில் 8:30 மணிக்கு மீனியல் வந்து நிற்கிறாரு. எஸ்ஐ வருவாங்க, இல்லை இன்ஸ்பெக்டர் வருவாங்க. நீ ஜீப் எடுத்துக்கிட்டு சம்மன் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் பெரிய கொலை குத்தம் இல்லையா சார் அது? அப்படி இருந்திருந்தா நீ ஜீப் எடுத்துருந்து அரெஸ்ட் பண்ணு. அப்போ நீ எங்கே வேணாலும் போ, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நீ பொம்பளை, நீ போ எங்கே வேணாலும். எங்களுக்கு என்னதான் இல்லை நடந்த குற்றநிலையுடைய எல்லாத்தையும் நான் இதில் சிடியாக மாற்றி வச்சிருக்கிறேன். நடவடிக்கை எடுக்கல. எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணல. சிஎஸ்ஆர் மட்டும்தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது எங்களோட நாலேஜ் இல்லாமல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதான் எல்லாத்துக்கும் நாங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல. 4-5 விஷயத்துக்கு எங்களால் கோர்ட்டுக்கு போக முடியாது. அதான் ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் டைரக்ஷன் வாங்கினேன். அதுவும் என்ன நடந்துட்டு இருக்கு. இப்போ 3 வருஷமா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இல்லை இதில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊரே சேர்ந்து எங்களை வந்து கொடுமைப்படுத்துது, ஒரு எதிர்க்குது. அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அந்த நிலத்தில் விஸ்வநாதர் ஆலயம்னு இந்த கோயிலோட நிலைமை காணும். இப்போ இந்த விஸ்வநாதர் ஆலயங்கிறது கோயில் நிலைமை இருங்க. அவங்க நீங்கள் கேளுங்க சார். இல்லை சார், என்ன சார் நான் என் பிறந்த ஒரு எனக்கு எல்லா டீட்டெயிலும் சார் என்கிட்ட சொல்லுங்க சார். புரியல, நீங்கள் கேட்குறது புரியல. என்ன சார் என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு தான் அந்த ஊர் விவரம் ஃபுல்லாக தெரியும். என்கிட்ட கேளுங்க. என்ன சார் கேட்குறீங்க? எங்களுக்கு நடவடிக்கை என்னன்னா நடந்த கிரிமினலுக்கு ஏன் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை? அது ஒன்று தான். அந்த 24 மணி நேரத்தில் கொலை பண்ணிவிடுன்னு என் தெருவுக்கு வந்தார்ல, அப்போயே வந்து போலீஸ் எங்களையும் அவங்களையும் கூப்பிட்டோ இல்லை அவங்கள ஸ்பாட்டுக்கு வந்து தெரு பிரச்சனை தெருவோட முடிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரவங்க பிரச்சனை பக்கத்து வீட்டோட முடிக்கணும். உனக்கு என்ன அங்கே வேலை? நீ ஏன் அங்கே போன அப்படின்னு கண்டித்து அந்த பிரச்சனையை அப்போயே சால்வ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு பயம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு பிரச்சனை வராது. இவன் எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு எங்கள் மாமனார் 98 வயசு இப்போ இறந்துட்டாரு. 3 மாதம் ஆகுது. 98 வயசு. நாங்கள் அதோட தம்பி படிப்புக்காக நாங்கள் வெளியில் வந்துட்டோம் டியூஷன் சொல்லிட்டு. 98 வயசுக்கு எங்கள் ஊர் பையன் ஒரு பையன் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இங்கே வந்து மிரட்டிட்டு அந்த சாப்பாடு கொடுக்குற பையன் அடுத்த தெரு அந்த தெரு பையன்கிட்ட போய் நீ என்ன பெரிய ஆளாடா, அவன் தானே ஃபோன் பேசுகிறான், அவனுக்கு சவுந்தரராஜன் தானே ஃபோன் பேசுகிறான், ஃபோனுக்குலாம் உடச்சிருவேன், இனிமேல் நீ எங்கள் சாப்பாடு கொண்டு கொடுக்க போனால் கைகாலை பிடிச்சி வெட்டிடுவேன் அப்படின்னு இந்த பையன் யார் இந்த 24 மணி நேரத்தில் கொலை பண்ணுறேன்னு சொன்னான் பாருங்க, அவன் போய் அங்கே மிரட்டியிருக்கான். நான் தான் அந்த பையன்கிட்ட கேட்டேன். அவன் வந்தால வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு உள்ளர வச்சு கதவை சாத்திருக்கலாம்ல, சாத்திட்டு நீ குடும்பமாக தானே இருக்கிறீங்க, ஃபேமிலியோட தானே இருக்கீங்க, 100 கடிச்சிருக்கலாம்ல, ஏன் விட்டீங்கன்னு கேட்டேன்.
அப்போ நீ இந்த தெருவுக்கு போவ, அந்த தெருவுக்கு போவ, அடுத்த தெருவுக்கு போவ, அப்போ உன்னை அளக்க ஆடவே கிடையாதா? இதுதான் எங்களோட கோரிக்கை. நாங்கள் வேறு இடம் வந்து கம்ப்ளீட்டாக எங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. நாங்கள் பென்சிங் போட்டுக்கிறோம். அது எங்களுக்கு இட பிரச்சனை தீர்ப்பு வழங்கிட்டு அதில் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. இவ்வளோ கிரிமினல் மேற்கொண்டு நடந்தால் அந்த ஊரில் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இதுதான் எங்களோட கேள்வி. ஏன் அந்த அதிகாரிகள் இறங்கி நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க? வேற எந்த கொஸ்டினும் நான் கேட்கல. உதவி பள்ளி எடுத்துக்கிட்டு அதில் அவங்க வீட்டில் உள்ளவங்களே 5 பேரை வேலைக்கு போட்டு வைக்கிறது தான் சமூக நீதியா? நாங்கள் சொல்லியிருக்கோம் கல்வித்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதான் நடவடிக்கை இல்லைன்னு சொல்றேன். கொடுத்துருக்கோம் சார், எஸ்பி ஆஃபீஸ் கொடுத்துருக்கோம். துறையிலையும் காவல்துறையிலும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றேன். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியணும். ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க 5 பேர் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கறத வந்து கல்வித்துறை அனுமதிக்குதா? இஸ் இட் சோசியல் ஜஸ்டிஸ்? இது எங்காவது எங்காவது இது நடக்குதா? தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் எங்காவது இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கா? சார் ஒரு நிமிஷம் சார். ஆர்டிஐயில் நாங்கள் கேட்குறோம், பள்ளிக்கூடத்தில் எத்தனை மாணவியர், ஆர்டிஆரில் எத்தனை, அதுக்கு என்ன பதில் இருங்க, அதுக்கு என்ன பதில் அனுப்பணும் சார்? அதுக்கு பதில் அனுப்புகிறார் அவர் போகிறார் தலைமை ஆசிரியர். தாங்கள் கேட்ட தகவல்கள் வழங்கப்படும் என்ற தகவல்களாக வழங்கப்படுகிறது. ஒன்று இதுக்கு பதில். இன்னொன்று என்னன்னா, திறமையின் அடிப்படையிலும் தொழில் நம்ம படிப்பின் அடிப்படையில் தான் போட்டிருக்காங்களாம். திறமையோட அடிப்படையில் தான் அவங்க போட்டிருக்காங்களே தவிர படித்து அவங்க வேலைக்கு போகலையா? அப்போ படித்தவங்களாம் என்ன பண்ணுறது? இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தவங்களாம் எங்கே சார் வேலைக்கு போகிறது? சொல்லுங்கள். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தான். தகவல் வந்து வழங்கப்படும் தான் இருக்க தவிர தகவல் வழங்கப்படலை. அப்போ நீ வந்து உன்னோட காசை வச்சுக்கிட்டு தான் நீ இப்போ எங்களை ஆளுமை பண்ணுறேன்னா அப்போ நீ அதை கேட்கணும்ல. அந்த அதிகாரி வந்து கேட்டால் போதும் எங்களுக்கு. வேறு எங்களுக்கு அவங்க மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியில் அவங்கள எதிரியாக நாங்கள் நினைக்கல. இவ்வளோ சம்பவம் நடக்க காரணம் என்ன? அதுதான் என்னோட கேள்வி. என் பேர் பானுமதி சார். இதெல்லாம் நான் அதிகாரிகள்கிட்ட கொடுத்த மனு. இது எல்லா மனுவும் அரசு துறையில் எல்லாம் கொடுத்த மனுவோட நகல் தான் இது. இன்னும் நான் எடுத்துகிட்டு வரல, பாதி எடுத்துகிட்டு வரேன். 180 மனுக்கள் நான் கொடுத்துருக்குறேன். எந்த மனுக்குமே எனக்கு நடவடிக்கை இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மளிகை கடை நடத்தலாமா? ஒரு உதாரணமாக இருக்க வேண்டாமா? ஒரு பள்ளிக்கூடம்னா ஊருக்கு உதாரணமாக இருக்க வேண்டாமா? அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாக இருக்க வேண்டாமா? இதெல்லாம் கண்டிக்கணும். இதெல்லாம் நான் கண்டிக்கிறேன். ஆமாம், அதனால தான் அது அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா செயல்படுறாங்க. இதை வந்து ஊர் மக்கள் கேட்கலையே. ஏன் கேட்கல? எங்களுக்கு இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு, ஊர் மக்கள் கேட்கலையே. ஏன் கேட்கல? அப்போது ஒன்று எங்கள் மேலே தப்பு இருக்கணும். அப்போ எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி இம்மிடியேட்டாக எங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருங்கன்னு சொல்கிறேன். இல்லை அவங்க மேலே தப்பு இருக்குன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுது. நடவடிக்கையே இல்லாமல் காலங்கள் மட்டும் போயிட்டு இருக்குது. எங்களுக்கு இன்னல்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது அடுத்தடுத்து நடந்ததுன்னா நாங்கள் எங்கே போகிறது? ஒவ்வொரு தரையும் நான் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா? ஒவ்வொரு தரையும் நான் கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கிறதா? நான் என்னோட வாழ்க்கையை எப்போ வாழ்றது? அங்கே அவ்வளோ தப்பு நடக்கும்போது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் மளிகை கடை எப்படி நடத்தலாம்? அதனால் இது வந்து உள்ள என்ன விசாரணை, முறையான நீதி விசாரணை பண்ணாதான் இது கிடைக்கும். இல்லைன்னா நீதி கிடைக்காது. அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு ஏன் மௌனமாக இருக்காங்கன்னு தெரியல. ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க சார். சம்மன் அனுப்பி நாங்கள் விசாரணைக்கு போகும்போது குற்றவாளியும் ஒரு பக்கத்தில் கேளுங்க, பஞ்சாயத்து தலைவர் பேசுகிற கான்வர்சேஷனை கேளுங்க, உங்களுக்கு எல்லா விஷயமே புரிஞ்சிடும். ஆமாம். ஒன்றும் இல்லை சார், இந்த ஒருத்தூர் பிரச்சனை தான் சார். அதான் சார் கொஞ்சம் அந்த பையனை கொஞ்சம் பார்த்து கூட சொல்லுங்க சார். ரொம்ப டார்ச்சர் பண்றாரு சார் அந்த சவுந்தரராஜன். என்ன சார் பிரச்சனை? எனக்கு சார் அவங்க இடம் அவர் வந்து வீடு கட்டியிருக்காங்க சார். அவங்க வீட்டு பக்கத்து வீட்டு கொள்ள வந்து போன நட சொன்னாரோ சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த நட சொன்னாலும் சுத்தம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஒரு பாம்பு அடிச்சு கொண்டாந்து அவங்க வீட்டு வாசலுக்கு நேரத்தில் தொங்க விட்டாரு. வீட்டில் இல்லாத போது அந்த பொம்பளைங்களை திட்டிருப்பாரு போல இருக்கு. அதனால போலீஸ் ஸ்டேஷன் போய் சொன்னிச்சு. அதோட கண்டிச்சு விட்டாங்க. அதோட முடிஞ்சுட்டு திரும்பி இன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து விசாரிக்க வந்திருக்காங்க. அப்போ அவங்க அண்ணன் அந்த சாமிநாதரோட அண்ணன் சிதம்பரம் அவரு சொல்லியிருக்காரு எங்களுக்கு அதை வந்து அவரு இடம்னு சொல்றாரு. இவங்க இடத்த அவர் மாமனார் வீட்டு இடங்கிறது இவங்க ரிஜிஸ்டர் பண்ணி பட்டாவெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க இடம்னு சொன்னோன்னா ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. எங்களுக்கு இடம் இருக்குங்க, இந்த இருக்குங்கன்னு சொல்லி அதோட பெட்டிஷனோட அந்த ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. ரிஜிஸ்டர் பண்ண ஜெராக்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் விசாரிக்க வரும்போது இது மாதிரி எங்களுக்கு பட்டா இருக்கு, அவங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல அவர் சொன்னோன்னா அவரோட ஒய்ஃபு கண்ணாமண்ணான்னு பேச ஆரம்பிச்சிட்டு போலக்கு. அதை போய் இவரு கேட்டிருப்பாரு போலக்கு, எதுக்கு நீ இது மாதிரி திட்டுற, என்ன எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். முக்கியமான விஷயம் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் அங்கே கொடுத்து
ஆகணும்னு சொல்றாரா. அதான் அவர் வந்து அவருக்கு செவ்விய மகாதேவி ஊரு. அவர் வந்து இங்க வந்து அவர் ஒய்ஃப் ஊர்ல இங்க இருக்கிறாரு. மற்ற இடத்துல அவருக்கு அந்த பொண்ணுக்காக கொடுத்த இடத்துல அவர் இருக்கிறாரு. இங்க வந்துட்டு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நட ஒரு மாதிரி தான் இங்க வயசுக்கு விட்டாரு. அது கூட நீங்க கூட என்ன ஒரு நடையில நைட்டு கேட்டீங்களா? அதை கேட்டேன். அது வந்து தண்ணி டெய்லி வேஸ்டா ஓடிட்டு இருக்குது. அது யாருக்கு அது அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்க சார். அது வந்து சார் ஒரு அந்த பிளம்பரோட அப்பா இது இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் சார். அவன் 2 நாள் வரல சார். அவன் அந்த பிரச்சனை அது அது வந்து அது அது வந்து இதே மாதிரி அது தண்ணி வேஸ்டா போதே, இப்படி குடி தண்ணி வேஸ்டா போதுன்னு தானே சொன்னாரு. இதுல என்ன இருக்குது? இல்ல அது வந்து நம்ம குளத்துக்கு தான் சார் போவோம். அப்படி உடஞ்சு போனிச்சு குளத்துக்கு தான் போனிச்சுன்னு வச்சுங்களேன். வேஸ்டா வெளியில எல்லாம் போல குளத்துல தான் இறங்கிடுச்சு அந்த தண்ணி. அதுக்கப்புறம் அதை நம்ம சரி பண்ணிட்டோம். அதை ஆமா அது வந்து பாம்படிச்சு வீட்டுக்குள்ள மாட்டாரு, வாசலே மாட்டாரு, வீட்டுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல இருக்கு. ஆமா சார். அவங்க வேப்ப மரம் இருக்கு அதுல நாங்க பேசுறத என்ன கம்மி பண்ணிக்கிறோம். பாம்பை மாட்டுறது உண்மை. எங்க மாட்டினாரு? அவங்க வீட்டுக்கு வேப்ப மரம் சார். அதுல மாட்டி வச்சிருந்தாரு. அதனால இதில் என்ன நான் தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் நாங்கள் கொண்டு வந்த செய்தியை முக்கியமானதை எடுத்து நீங்கள் எங்களுக்கு வந்து நியாயம் கிடைச்சதுன்னா நாங்கள் உங்களை எங்கள் வாழ்நாள் வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி இது மட்டும்தான். அனைவருக்கும் நன்றி. குற்றநிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் இதில் சிடியாக பதிவு பண்ணியிருக்கிறேன். எல்லா குற்றநிகழ்வுகளும் இதில் இருக்குது. நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். சிதம்பரனார் நடுநிலைப்பள்ளி ஒரத்தூர். அது வந்து அரசு உதவி பெறும் அப்படின்னு எழுதலை சார். சிதம்பரனார் நடுநிலைப்பள்ளி ஒரத்தூர் தான் போட்டிருக்கு. ஆனால் அது அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி தான். அது சிதம்பரனார் நடுநிலைப்பள்ளி கிடையாது. ஆனால் இவங்க அதை அரசு உதவி பெறும் பள்ளின்னு எழுதலை. அந்த ஊர் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. வேறு எதுவும் கிடையாது. 8th வரைக்கும் இருக்குது சார். இது வரைக்கும் அதுக்கு பக்கம் 1 கிலோமீட்டர். இன்னொரு விஷயம் நான் அதை பற்றி சொல்லிடுறேன். அவங்க திரு சுப்பையா முதலியார் அவங்க இருந்தாங்க 1960. அதுக்கு பிறகு அவங்க பசங்க 2 பேர் சம்பந்தம் சிதம்பரநாதன் இவங்க வேலை பார்த்தாங்க. இவங்க ரிட்டையர் ஆன பிறகு சம்பந்தத்தோட பொண்ணு அதில் வேலை பார்க்குறாங்க. சிதம்பரநாதனோட பசங்க அண்ணன் தம்பி 2 பேரும் அதே பள்ளிக்கூடத்தில். சுவாமிநாதன் அவங்களோட பொண்ணு 2 பேர் அதிலே வேலை பார்க்குறாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 5 பேர் ஒரே பள்ளிக்கூடத்தில். சுவாமிநாதனோட அக்கா புருஷன் அவரும் வாத்தியா தான் இறந்துட்டார் அவர் இப்போ. ஆனால் அந்த ஊரில் உள்ளவங்க ஒருத்தர் கூட அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கல. அதே ஊரில் உள்ளவங்க ஒருத்தர் கூட அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறாரு. ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. ரவி அங்கே அவரோட சுவாமிநாதனோட அண்ணன் பையன் சார் ரவி. சுவாமிநாதன் சிதம்பரநாதன் சம்பந்தம் 3 பேரும் அண்ணன் தம்பி. ஒரே பரம்பரையா ஒரு 50 வருஷமா எப்படி ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கு எப்படி அது மாதிரி எங்க வீட்ல இருந்து 3வது வீடு தான் சிதம்பரநாதன் சுவாமிநாதன் ரவி. அந்த 3 பேர் வீடு